Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல்ல மட்டன் சுக்கா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மட்டன் சுக்கா வந்து நம்ம வறுத்து அரைச்சு சூப்பரா பண்ண போறோம் செட்டிநாடு ஸ்டைல்ல. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவிட்டு கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் வாங்கினாலும் சரி மட்டன் வாங்கினாலும் சரி நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு கழுவும் போது நான்வெஜ்ஜில் வந்து கவிச்சி ஸ்மெல் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி மட்டன் சுக்கா பண்ணால் தான் மட்டன் சுக்காவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை போட்டு இதையும் இஞ்சி பூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூளை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி வரமிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடியை போட்டு விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. மட்டன் வேக விடுறப்ப தண்ணி விட ஆரம்பிக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மட்டன்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடியை க்ளோஸ் பண்ணி 6 விசில் வர வரைக்கும் மட்டனை வேக வச்சிடலாம். மட்டன் வேகிற கேப்பில் சுக்காக்கு தேவையான மசாலா பொருட்களை வறுத்துடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 காஞ்ச மிளகா போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா மிளகாவை கூட போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. நம்ம வறுக்கிறப்பே பார்த்திங்கன்னா வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயம் தோலை உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது கூட 6 பல் பூண்டை போட்டுக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம சின்ன வெங்காயத்தோட இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கி அரைக்கிறப்ப இதோட சுக்காவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வெங்காயம் இஞ்சி பூண்டை எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு சீரகத்தோட கொட்டி இதையும் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச கறி வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கறி சூப்பராக வந்துடுச்சு. அடுத்து சுக்கா வறுவல் ரெடி பண்ணிடலாம். நம்ம வெங்காயம் வதக்கின அந்த பேன்லேயே கூட மட்டும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளிச்சிருங்க. 5 சின்ன வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிடலாம். மசாலாவையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் இதோட பச்சை வாசனை போய் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்க மட்டனை போட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இந்த தண்ணிலாம் வற்றுற அளவுக்கு வேக விட்டுறலாம். மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இல்லை நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். கடைசி அது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாட்டு ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.